சேல்ஸ் டாக்ஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் பண்ண வேண்டியது டிஸ்கிரிப்ஷன் ஒரு கமெண்ட் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க. அங்கே வந்து பர்சன்டேஜோட லிங்க் அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே இருக்க வீடியோஸ்லாம் மறக்காம வாட்ச் பண்ணுங்க. இது வரைக்கும் 2 வீடியோஸ் வந்து சேல்ஸ் டாக்ஸ் ரிலேட்டடாக போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோஸில் பேசிக்ஸ்லாம் லேர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம சால்வ் பண்ண போகிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா Ashok paid ₹5,665 for a sofa set. If the sales tax is charged at the rate of 10% on the list price of the sofa set, find the list price of the sofa set. ஸோ எப்பயுமே கொஸ்டினை ரீட் பண்ணிட்டு என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதணும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அசோக் பெய்ட் ₹5,665 which means இது வந்து பில் அமௌண்ட். ஸோ பில் அமௌண்ட் வந்து இவ்வளோ பே பண்ணியிருக்காங்க ஃபார் எ சோஃபா செட். If the sales tax is charged at the rate of 10% on the list price of sofa set. ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே சேல்ஸ் டேக்ஸ் எவ்வளோ சார்ஜ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள், ரேட் கொடுத்துருக்காங்க which means 10% கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட். ஸோ காஸ்ட் ஆஃப் சோஃபா செட் எவ்வளோன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட் அப்படின்றது which includes காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபைடு ஐட்டம்ஸ்க்கு வந்து சேல்ஸ் டேக்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம இன்க்ளூட் பண்ணணும்னு நம்ம சொல்லுவோம். ஸோ டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்றது இந்த காஸ்ட் ஆஃப் சோஃபா செட் ப்ளஸ் இந்த அடிஷ்னல் அமௌண்ட் விச் இஸ் சேல்ஸ் டேக்ஸ். ஸோ இந்த சேல்ஸ் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை எப்படி கன்வெர்ட் பண்ணணும்னு இதுக்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணி அதோட அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் கால்குலேட் பண்ணுவீங்க. ஸோ பில் அமௌண்ட் அப்படின்றது காஸ்ட் ஆஃப் த ஐட்டம், அதாவது இங்கே காஸ்ட் ஆஃப் சோஃபா செட் ப்ளஸ் இந்த சேல்ஸ் டேக்ஸ் அமௌண்ட் இதை ரெண்டையும் ஆட் பண்ணி தான் பே பண்ணது பார்த்தீங்கன்னா 5,665. ஸோ இந்த 5,665 என்னன்னு பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட். சோஃபா செட்டோட சார்ஜ் மட்டும் கிடையாது விச் இன்க்ளூட்ஸ் சேல்ஸ் டேக்ஸும் சேர்த்து ஆட் பண்ணி பே பண்ண அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா 5,665. ஸோ பில் அமௌண்ட்ன்றது காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட். இந்த அடிஷ்னல் அமௌண்ட்டை தான் என்ன சொல்லியிருக்கோம்னா சில ஸ்பெசிஃபைட் ஐட்டம்ஸ்க்கு நம்ம சொன்னோம் சேல்ஸ் டேக்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த அடிஷ்னல் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 500 rupees அந்த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் அப்படின்னும் போது இப்போ அந்த சேல்ஸ் டேக்ஸோட அமௌண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 10ன்றதை நான் ருபீஸில் சொல்கிறேன், பர்சன்டேஜ் கிடையாது. ஸோ அப்படின்னா நீங்கள் இதை இந்த பில் அமௌண்ட் பே பண்ணும்போது 510 பே பண்ணுவீங்க. ஸோ நமக்கு வந்து இந்த மாதிரி தான் 5,665 கொடுத்துட்டாங்க. ஸோ பில் அமௌண்ட்டே கொடுத்துட்டாங்க. இப்போ நீங்கள் இந்த வேல்யூ காஸ்ட் ஆஃப் த சோஃபா செட் நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இந்த அடிஷ்னல் அமௌண்ட் நீங்கள் இந்த சேல்ஸ் டேக்ஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ பர்சன்டேஜில் கொடுக்கும்போது இது ருபீஸில் எப்படி கன்வெர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 15% அப்படின்னும் போது 15 டிவைட் பை 100 மல்டிப்ளைட் பை காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் போடுவீங்க. இதுக்கு முன்னாடி இப்போ நான் பார்த்தீங்கன்னா 500 காமிச்சோம். இப்போ நீங்கள் 500 போட்டிங்கன்னா ஒரு அடிஷ்னல் அமௌண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து ருபீஸில் கிடைக்கும். ஸோ இந்த ருபீஸ் ப்ளஸ் இந்த காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் என்னது 500 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா பில் அமௌண்ட் கிடைக்கும். இது நான் எக்ஸாம்பிளுக்கு சேல்ஸ் டேக்ஸோட பர்சன்டேஜ் 15%. ஜஸ்ட் நான் வந்து இது 15% போட்டு நீங்கள் ஆட் பண்ண முடியாது. இது வந்து அமௌண்ட்டு இன் ருபீஸ் தான் நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும். ஸோ அந்த ருபீஸ் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு தான் இதை நம்ம போட்டிருக்கோம். ஸோ 15%னா 15 டிவைட் பை 100 இன்ட்டு காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் நீங்கள் போடுவீங்க, அப்போ ருபீஸில் கிடைக்கும். ஸோ காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட் தான் பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட். ஸோ நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த சோஃபா செட் விச் இஸ் வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் த சோஃபா செட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ நான் பிகினிங்கில் சொன்ன மாதிரி கொஸ்டினை ரீட் பண்ணி நீங்கள் எடுத்து எழுதிடணும். ஸோ கொஸ்டினில் வந்து பில் அமௌண்ட் அசோக் பெய்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ எவ்வளோ பே பண்ணியிருக்காங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா 5,665 பே பண்ணியிருக்காங்க. சேல்ஸ் டேக்ஸ் வந்து 10% கொடுத்துருக்காங்க. லிஸ்ட் ப்ரைஸ் அதாவது உங்களோட காஸ்ட் வந்து காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா வந்து நீங்கள் வந்து காஸ்ட் ஆஃப் சோஃபா செட் வந்து நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுதான் வந்து இங்கே வந்துட்டு எக்ஸ்ன்னு நம்ம எடுத்திருக்கோம், தெரியாதுல்ல, அதுக்காக நம்ம எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். இங்கே வந்து ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பில் அமௌண்ட். ஸோ இந்த பில் அமௌண்ட்டு நமக்கு கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் அமௌண்ட்டுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. இப்போ அடிஷ்னல் அமௌண்ட்டை வந்துட்டு ருபீஸில் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ தான் பார்த்தோம். ஸோ அடிஷ்னல் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு எப்படி கால்குலேட் பண்ணணும். ஸோ 10% அப்படின்னும் போது 10 டிவைட் பை 100 மல்டிப்ளைட் பை உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட். பட் நமக்கு வந்து லிஸ்ட் ப்ரைஸ் வந்து தெரியாது. ஸோ அதை நம்ம என்ன அசியூம் பண்ணியிருப்போம், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே ஒரு 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 மல்டிப்ளைட் பை எக்ஸ் டிவைட் பை 10. ஸோ இந்த அடிஷ்னல் அமௌண்ட் இப்போ என்ன ஆயிடுச்சு, இந்த 10% நம்ம கன்வெர்ட் பண்ணியிருக்கோம், அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் எக்ஸ் டிவைட் பை 10. பிகாஸ் எக்ஸோட வேல்யூ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எக்ஸ் டிவைட் பை 10. ஸோ இந்த இடத்துல நீங்கள் இதை சப்ஸ்டியூட் பண்ணுவீங்க, எக்ஸ் டிவைட் பை 10. ஸோ காஸ்ட் ப்ரைஸ் தெரியாது, அதுதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ விச் இஸ் எக்ஸ். பில் அமௌண்ட் வந்து 5,665. இதை நீங்கள் போட்டிங்கன்னா இப்போ எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க விச் இஸ் லைக் லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட். சிம்பிள். இந்த பில் அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா
காஸ்ட் தான் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். பில் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அடிஷ்னல் இது பார்த்தீங்கன்னா சேல்ஸ் டேக்ஸ் பெர்சன்டேஜில் கொடுத்தாங்க. அது அமௌண்ட்டை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு சொன்னால் 10 டிவைட் பை 100 மல்டிப்ளைட் பை காஸ்ட் ஆஃப் த ஐட்டம். பட் நமக்கு இந்த கேஸில் காஸ்ட் ஆஃப் த ஐட்டம் கொடுக்கல, அதனால நம்ம எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் தான் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். பில் அமௌண்ட் கொடுத்துருந்தாங்க விச் இஸ் 5665 சொன்னோம். ஸோ 5665 இங்கே நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கீங்க விச் இஸ் ஈக்குவல் டு காஸ்ட்ன்றது எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம். ப்ளஸ் இந்த அடிஷ்னல் அமௌண்ட் இப்போ தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் x/10. ஸோ x/10 இப்போ நீங்கள் இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும்னு தெரியும். ஸோ அடுத்த ஃபியூ ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா பேசிக்ஸ் தான். 5665 which is equal to, so 10 தான் வரும். ஸோ 10 multiplied by x is 10x plus x divide by 10. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5665 10x plus x பார்த்தீங்கன்னா 11x divide by 10. ஸோ எக்ஸை நீங்கள் வந்து இந்த சைடு வச்சு கான்ஸ்டண்ட்டாக வச்சுக்கலாம், ரிமைனிங்கில் மூவ் பண்ணலாம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 11/10 ஈக்குவலுக்கு இந்த சைட் போகும்போது ரெசிப்ரோக்கல் ஆகும் 10 டிவைட் பை 11. ஸோ இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி கேன்சல் அவுட் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5150. ஸோ லிஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட் கேட்டிருந்தாங்க விச் இஸ் 5150. இதை நீங்கள் கிராஸ் வெரிஃபை பண்ணலாம். ஸோ இது எப்படி கிராஸ் வெரிஃபை பண்ணுறது நம்ம காமிக்கிறோம். ஸோ நம்ம இனிஷியலாக சொல்லியிருந்தோம் பில் அமௌண்ட்ன்றது உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் உங்களோட காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் சோஃபா செட் கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு. இது ஜஸ்ட் வந்து கிராஸ் வெரிஃபை பண்ணுறதுக்காக சொல்லிக் கொடுக்குறோம். ஸோ உங்களோட பில் அமௌண்ட் வந்து 5665 கரெக்டாக இல்லையா நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிடலாம். ஸோ காஸ்ட் ப்ரைஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணால் x is equal to 5150. ஸோ நம்ம சேல்ஸ் டேக்ஸ் பர்சன்டேஜ் நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்கு அமௌண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னோம் 10 டிவைட் பை 100 மல்டிப்ளைட் பை எக்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ எக்ஸ் இருக்கிற இடத்துல இப்போ தான் வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 515 விச் மீன்ஸ் இப்போ வந்து உங்களுக்கு அடிஷ்னல் அமௌண்ட் வந்து ருபீஸ் வந்து 515 தெரிஞ்சிருச்சு. காஸ்ட் ப்ரைஸும் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணினா உங்களோட பில் அமௌண்ட் இது வந்து கரெக்டாக வரணும். ஸோ பில் அமௌண்ட்ன்றது என்ன சொன்னால் காஸ்ட் ப்ரைஸ் அதை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம் விச் இஸ் 5150, அதாவது எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் அடிஷ்னல் அமௌண்ட் இப்போ தான் இந்த 10%க்கு அமௌண்ட் கால்குலேட் பண்ணோம் 515. ஸோ இது ரெண்டையும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 5665 கிடைக்கும் which means உங்களோட ஆன்சர் வந்து கரெக்ட். ஸோ இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்டெப்ஸ் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களோட எக்ஸோட வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். அதாவது உங்களோட சேல்ஸ் டேக்ஸ் அந்த பர்சன்டேஜ் பாருங்கள் அதுலேயும் சரி, அதே மாதிரி உங்களோட பில் அமௌண்ட்டுக்கும் நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்காக நான் எக்ஸோட வேல்யூ வந்து ஃபைனலாக கிராஸ் வெரிஃபை பண்ணுறது எப்படி வந்தது அப்படின்றதுக்காக தான் காமிச்சோம். இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா உங்களோட சோஃபா செட்டோட ப்ரைஸ் எவ்வளோ தான் லிஸ்ட் ப்ரைஸ் தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ விச் இஸ் 5150. அதான் எக்ஸ்ன்னு அசியூம் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணோம். ஸோ இந்த மாதிரி வேர்ட் ப்ராப்ளம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பர்சனலாக ரீட் பண்ணிட்டு கிவன் என்னன்றது எழுதினாலே உங்களுக்கு கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் டிஃப்ரெண்ட் எக்ஸாம்பிள் சால்வ் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.